உணவே மருந்து. நோயை குணப்படுத்தக்கூடிய, நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கை. நம்மோட தமிழ் மொழியில் ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி அதோட தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் முருங்கை அப்படின்னா அதை முருகு என்று நம்ம பொருள் கொள்ளலாம். முருகு அப்படின்னா அதோட அர்த்தம் அழகு, இனிமையான, மகிழ்ச்சியான, தேன் போன்ற தெய்வத்தன்மையுடைய அப்படின்னு இன்னும் பல பொருள்கள் கொள்ளலாம். முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகானவன் அப்படின்னு பொருள். முருங்கைக்கீரையில அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நமக்கு இரத்தம் உற்பத்தி அதிகமாகும், நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி அதிகமாகும், கண் பார்வை தெளிவு பெறும், உடம்பு தளர்வாகவும் கை கால் மூட்டு வலிகளில் வலி இருந்தாலும் அதை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது இந்த முருங்கை இலை. கை கால் மூட்டில் வலி இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையோட ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு, கல்லுப்பு இது சேர்த்து சூப்பு வச்சு தொடர்ந்து குடிச்சு வரும்போது அந்த வலியிலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கும். முருங்கை இலை மட்டும் இல்லாமல் முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கை பிசின் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. முருங்கை பூவும் முருங்கைக்காயும் விந்து அணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும். முருங்கை பிசின் எலும்புக்குள் உள்ள மஞ்சையினுடைய அளவை அதிகப்படுத்தும், அதை வலுப்படுத்தும். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா நம்ம இளமையாகவும் அழகாகவும் இருப்பதற்கு இந்த முருங்கை முழுமையாக பயன்படும். நமக்கு முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு கிடைத்த ஒரு அமிர்தம், ஒரு வரப்பிரசாதம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் வாரத்தில் 2 முறை எடுத்தால் போதுமானது. மருத்துவமாக எடுக்கும்போது நம்ம தொடர்ந்து 21 நாளோ 48 நாளோ தொடர்ந்து எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.